அக்யூட்டலுக்கும் டிஸ்சார்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அக்யூட்டல், டிஸ்சார்ஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணுறது பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு அக்யூட்டல்னால் என்ன அப்படின்னா, ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டை இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா தான் அது அக்யூட்டல். ஸோ அதாவது அவருக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்த எவிடன்ஸ் வந்து அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலோ, இல்லைன்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அதை பற்றி சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அக்யூட்டல் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த சேம் அஃபென்ஸுக்கு திருப்பியும் ட்ரையலுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் கொண்டு போக முடியாது. மேபி அப்பீல் போகலாம், பட் ஆனால் சேம் அஃபென்ஸுக்கு அவர் அக்யூட்டல் பண்ணிட்டாங்கன்னா சேம் அஃபென்ஸுக்கு திருப்பி வந்து ட்ரையல் கொண்டு போக முடியாது. அதுதான் அக்யூட்டல். அப்போ டிஸ்சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜுங்கிறது டெம்பரவரி ரிமூவல். ஒரு பர்டிகுலர் சர்டன் சார்ஜஸ் இருக்குது, அதில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்கன்னா அந்த சார்ஜஸ் ட்ரையலுக்கே போயிருக்காது. ஆக்சுவலாக அது போகாமல் அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ், அதாவது ட்ரையலுக்கு போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு சில எவிடன்ஸ் தேவைப்படும். அதுவே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கேஸை வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பர்சனை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் டெம்பரவரி ரிமூவல். பட் ஆனால் அக்யூட்டல் எப்படி ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ண முடியாதோ, பட் ஆனால் டிஸ்சார்ஜில் ட்ரையலுக்கே போகலை, பட் ஆனால் அப்புறமா ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் நியூ எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த சார்ஜஸ்க்கு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை ட்ரையலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அக்யூட்டலுங்கிறது ஒன்ஸ் ட்ரையல் நடந்து முடிஞ்சு அவருக்கு வந்து அகெயின்ஸ்டாக எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்சார்ஜுங்கிறது என்னென்னா கேஸே ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ அந்த காரணத்தினால அவரை முன்னாடியே ட்ரையலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அக்யூட்டலுக்கும் டிஸ்சார்ஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்.